அப்படின்னு அடித்து சிங்கப்பெண்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு இமீடியட்டாக அவங்க கால் பண்ணி உங்கள் நம்பர் எங்களுக்கு கொடுப்பாங்க. 112க்கு கால் பண்ணாலும் சிங்கப்பெண்கிட்ட பேசணும்னா எங்களுக்கு அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. 1091 அப்படிங்கிறது விமன் ஹெல்ப்லைன் நம்பர். அதுக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் எங்களை டைப் பண்ணுவாங்க. இமீடியட்டாக நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். உங்கள் ஃபேஸு, அட்ரஸ்ஸு, டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பர் எதுவுமே வெளியில் ஷேர் ஆகாது. எங்களை தவிர வேறு யாருக்கும் போகாது. ஆனால் நீங்கள் தைரியமாக 100% நம்பிக்கை வச்சு நீங்கள் எந்த காசு ஆனாலும் அப்படி முன்னாடி நீங்கள் போகிறதுல குடிச்சிட்டு கரெக்டாக பண்ணுறாங்க, போதைப் பொருள் சிங்கப்பெண் சிங்கப்பெண் விஜய் போலீஸ் விஜய் போலீஸ் நடந்தாலும் அது புகார் வந்து உண்மையான இருக்கணும். அது மட்டும்தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. யார் மேலே கோபம் வந்துச்சு நம்ம எதுவும் அந்த மனசு வச்சு சொல்லக்கூடாது. புகார் உண்மையாக இருந்தால் உடனடி நடவடிக்கை ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் எங்களுக்கு. அதுக்காக விமன்ஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறீங்களோ எல்லாருக்கும் நாங்கள் எந்த இடத்துல பிரச்சனை 24 மணி நேரத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைனாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். நாங்கள் இமீடியட்டாக உங்கள் இடத்துக்கு வருவோம். அதனால் தைரியமாக நம்பி கால் பண்ணலாம். சரிங்களா? இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கிறது தான். வருமுன் காப்போம். நீங்கள் எந்த ஒரு சின்ன விஷயம் சொல்கிறதோ ஒரு குற்றம் நடக்காமல் தடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை முன்னாடியே சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் நாங்கள் கேட்குறோம். இருட்டான பகுதிகள் இருக்குது, இங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிற ஒரு இடமா இருந்தாலும் சரி, ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். அதனால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுவீங்க. நம்புகிறோம். 1091 நம்பரை மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இல்லை மேடம் 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 ஒரு இந்த ஒயர் பாருங்கள், கேபிள் ஒயர், குழந்தைகள் விளாட்ற இடம். சரிங்களா? அதுக்கு உண்டான உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தான் சொன்னாங்க. ப்ளீஸ், இங்கே தவறான செய்தி எதுவும் நடக்காது மேடம். நம்பிக்கையாக இருக்கலாம். அப்படி தானே?